நம்முடைய தொலைபேசி வாயிலாக டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த ஒரு சர்வே எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறதை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இந்த உடனடியா அணுக வேண்டிய பிரச்சனைகள் அப்படி எது அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட கேட்கும்போது விலைவாசி ஏற்றம்னு 27% சொல்றாங்க, குடிநீர் பிரச்சனைன்னு 18%, ஊழல்னு குடிநீர் பிரச்சனை 20%, ஊழல்னு 18% சொல்றாங்க. இந்த ஒரு டாப் 3 லிஸ்ட மக்களுடைய பிரையாரிட்டிஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க டாக்டர்? இல்ல, எப்பவுமே எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பிலையும் விலைவாசி உயர்வுங்கிறது ஒரு டாப் 3 நிச்சயமா இருக்கும். நம்ம இங்க நீங்களே சென்ற ஆண்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ஒரு கருத்து கணிப்புல விலைவாசி உயர்வு இல்லாம இருந்தது. அது மீண்டும் அது இடம் பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பினுடைய ஒரு முடிவு. எப்பவுமே விலைவாசி குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமா அணுக வேண்டும். ஏன்னா அடிப்படையாக ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு நிரந்தர தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை. இப்போ சென்னை போன்ற ஒரு நகரத்துக்கு ஓரளவுக்கு முன்பு இருந்த காலகட்டத்தை விட இப்போ அந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்ததுனால ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவுல முன்பு இருந்த பற்றாக்குறை இப்பொழுது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் இன்னும் ஒரு நிரந்தர தீர்வுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பிரதிபலிக்கும் வகையில தான் இந்த 20% அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஊழலும் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு டாப் 3 யூஸ்வலா வரலன்னா கூட இது மக்களை தினமும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வேலை வாய்ப்பு, சென்ற முறை பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இதை விட அதிகமா இருந்துச்சு. இந்த முறை 17% தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு முக்கிய பிரச்சனையாக அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே எதிர்பார்த்த ரீதியாகத்தான் இருக்கிறது. பெரிய அளவுல இந்த குடிநீர் 2வது இடத்தில் வருவது நான் ஒரு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மற்ற எல்லாமே வழக்கமாக வேலை வாய்ப்பு, விலைவாசி ஏற்றம் போன்றவை மக்களிடையே இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல கடைசியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அதுலயும் ஒரு மெசேஜ் தெரியுதான்னு கேட்க விரும்புறேன் டாக்டர். இதுல லாஸ்ட் 2 பிரையாரிட்டியில மக்கள் சொல்லியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு 5%, மின்சாரம் 4%. சோ இந்த 2 பிரச்சனைகள்ல அரசாங்கம் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கலாமா? இதுல ஒரு பெரிய கவனம் செலுத்த வேண்டியில்லை அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது இந்த 2 பிரச்சனைகள்ல அரசாங்கம் ஒரு நற்பெயரை பெற்றிருக்குன்ற விஷயம் எடுத்துக்கலாமா? இந்த 2011 தேர்தல் சமயத்துல மின்சாரம்ங்கிறது நிச்சயமா இந்த சர்வே எடுக்கப்பட்டிருந்தா ஒரு டாப் 3 வந்திருக்கும். அது இப்போ கடைசியில போயிருக்கு அப்படின்னும் போது அதே போல சட்டம் ஒழுங்கையும் மக்கள் ஒரு பிரச்சனையா பார்க்கல அப்படின்னு இதுல எடுத்துக்கலாமா? இல்ல, மின்சாரம் நிச்சயமா முன்பு ஒரு 2011-12 இருந்தது. அதுக்கு முன்பு காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு நிச்சயமாக நிலைமை சீரடைந்திருக்கிறது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. முன்பு இருந்த பவர் கட்டு, மின் வெட்டும் இப்போ இல்ல. அந்த ரீதியாக பிளஸ் அப்கோர்ஸ் புதிய திட்டங்கள் இன்னும் வரத்துக்கு இருக்கின்றன. சோ அடுத்த ஓராண்டு 2 ஆண்டு காலத்திற்கு நிச்சயமாக மின்வெட்டு இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 4% மக்களுக்கு தான் மின்சாரம் பத்தி ஒரு கவலையாகவே அவர்கள் தெரிவித்திருக்கிறத காட்டுறது. நிச்சயமாக அரசுக்கு பாராட்டணும். அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது சட்ட ஒழுங்கு தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடம் அளிக்கிற ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் இல்லாதது அதுவே ஒரு அரசுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சுவாதி கொலை வழக்காக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை இல்ல கொலைகள் தொடர்ந்து நம்ம அந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்தோம். சட்டம் ஒழுங்குங்கிறது இந்த ஒரு முதல் 100 நாள் ஆட்சி பீரியட்ல, அதிமுக பீரியட்ல மிகவும் ஒரு பொதுத்தளத்துல பேசப்பட்ட விஷயமா இருந்தது, ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்ட விஷயமா இருந்தது. ஆனா அது மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படிங்கிற மாதிரியா தெரியுதா இதுல பார்க்கும்போது? இல்ல, ஏன்னா மக்களிடையே ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கே தெரியும், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸ்ல நடக்கும் ஒரு கொலைக்கும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரேக் டவுன் ஆறதுனால நடக்கும் சில சம்பவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரிதான் அதை மக்கள் புரிஞ்சிட்டதுனாலதான் இந்த 4% தான் 5% தான் அதை பத்தி கவலைப்படுறதாக மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதுதான் பிரதிபலிக்கிறது. அதாவது ஒரு லாலெஸ்னஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நிச்சயமாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த தனிப்பட்ட ரீதியாக நடக்கும் கொலைகள், இல்லை இந்த ஆணவ கொலைகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துல. அதை அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 5% என்று எடுத்துக்கொள்ளலாம். பெரிய அளவுல மக்கள் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு சீராகத்தான் இருக்கிறது அப்படிங்கறத இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவாக நான் பாக்குறேன்.